குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது சிறப்பு. 13/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 13/2/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாமீன் கையெழுத்து தருவதை தயவுசெய்து தவிர்க்கவும். அதே போல் நீண்ட நேரம் கண் விழிப்பதையும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், நீண்ட நேரம் கண் விழிக்கக்கூடாது. நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள், அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடத்தில் கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணமாக இருப்பதுனால நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அதே போல் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகெங்கும் ரிஷபராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் எல்லாமே செயல்முறையாக மாற்றுவீங்க. முயற்சி செய்ததெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு நல்ல நாள். பெற்றோர்களுடைய வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் வந்து போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வேற்றையின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே வரக்கூடிய நாள். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உங்கள் உடன் இருப்பவர்களுடைய பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே போல் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பது போல் நீங்கள் இன்று செய்கின்ற காரியங்கள், முயற்சி அனைத்தையுமே கண்டிப்பாக வெற்றியடையும். உங்களுக்கு அடுத்தவரோட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரவு அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் மனதில் ஒரு உற்சாகம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள் உயரக்கூடிய நாள். அதே போல் மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல், ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடலாக கூட அது இருக்கலாம். ஆராய்ச்சி பணிகளில் உங்களுக்கு அதிகப்படியான மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபார பணிகளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. எதாக இருந்தாலும் ஆலோசனை பெற்று செய்வது இன்றைய நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்காது இருப்பது மிகவும் நல்லது. பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்கள், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைக்கி 30 நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்கணும். லாபங்கள் குறையுமே தவிர நட்டம் ஏற்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை.
உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு நன்மை நிறைந்த ஒரு நலம் நிறைந்த நாள். அதே தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் தரும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில தனவரவு கண்டிப்பாக வரும். தடைபட்டிருந்த தன வரவுகள் வரும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்டகால பழைய பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறும். வெளி வட்டாரங்களில் சமுதாய பணி செய்பவர்களுக்கும் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி நடக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே சிக்கனமாக இருப்பீங்க. அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பருடைய ஒத்துழைப்பு, அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பு, குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய ஒத்துழைப்பு, தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்று உங்களுக்கு சீராக உள்ளது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவதால் 1க்கு 2 மடங்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வீடு வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை அமையும். ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக என்று முடியும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். முக்கிய பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் மேன்மையடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தள்ளி போய்கிட்ட அந்த திருமண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இன்று கைகூடி வரும். அதிரடியான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தினுடைய மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கடன் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து கொண்டு இருப்பதால் கொற்று அமைதியாக இருப்பதற்குண்டான முயற்சியை எடுத்துக்கொள்ளவும். ஆரோக்கியத்தில் நீண்ட நாளாக உடல் குறைபாடு இருந்தாக்க அந்த குறைபாடு நீங்கி ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் போன மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செலவு செய்துக்கிட்டே இருப்பீங்க. மன மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு நல்ல நாள். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கு உண்டான நாள். மறைமுகமான போட்டிகள்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி சமாளிப்பீங்க. உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்பதால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கங்க. புதிய தொழில் ஆரம்பிற்கு உண்டான எண்ணங்கள் வருகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் பதற்றமின்றி செய்தீங்கன்னா அனைவருடைய பாராட்டுதலும் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை தயவுசெய்து குறைத்துக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். வண்டி வாகனங்கள் வாங்குவது உண்டான முயற்சி இன்றைக்கி கைகூடும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக பற்று அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு லாபம் அடைவீங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான விருப்பமான அனைத்து பொருட்களும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் வழியில், சுற்றத்தார் வழியில், அக்கம் பக்கத்தில் வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேற்று மத இனத்தவரால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் பயப்படும் அளவிற்கு ஒன்றும் வராது. கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்கோபத்தை குறைத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புதிய ஊர்களுக்கும் புதிய நாடுகளுக்கும் நீங்கள் சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அரசு காரியங்களில் நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த அரசு காரியங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது.
ஆன்மீக பயணங்கள் வெற்றி தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக விடாமுயற்சியாக செய்தீங்கன்னா எல்லா காரியமே வெற்றி அடையும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். தேவைப்பட்டால் தயவு செய்து உதவி செய்யுங்க. உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உதவி செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். நேரிலே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுர வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.